ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதத்தில் மார்கழி 3ஆம் நாள். இந்த மார்கழி 3ஆம் நாள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அழகாக பிரம்ம முகூர்த்த நேரம் 4 மணிக்கு நான் காலையில் எழுந்து வீடெல்லாம் பெருக்கி அழகாக தொடச்சிட்டு நிலவாசலில் அழகாக பெருக்கி தொடச்சி எனக்கு தெரிஞ்ச அழகான ஒரு குட்டி கோலத்தை தான் நான் போட்டேன். குட்டி கோலத்தை போட்டு முடிச்சிட்டோன்னே நிலவாசலில் வந்து நான் விளக்கெல்லாம் ஏற்றிட்டு அழகான ஒரு கோலம், எனக்கு தெரிஞ்ச அழகான ஒரு கோலம் போட்டுட்டு அறுபடை விளக்கு வந்து ஏற்றினா 6 விளக்கு வந்து ஏற்றின முருகனை நினச்சிட்டு, அது மட்டும் இல்லை, எப்போவுமே நான் மார்கழி மாதத்தில் காலையில் வந்து நான் 4 மணிக்கு எழுந்து விளக்கு போட்டு திரும்பி கோயிலுக்கு போயிட்டு வருவேன். ஆனால் இந்த டைம் வந்து என்னால் கோயிலுக்கு போக முடியாது. ஏன்னா வந்து ஒரு கைக்குழந்தை இருக்கிறான். கைக்குழந்தை இருக்கிறதுனால என்னால் வந்து கண்டிப்பாக கோயிலுக்கு போக முடியாது. இவ்வளோ காலையில் எழுந்து போகணும்னா வந்து அவளுக்கும் கண்டிப்பாக சளி பிடிக்கும். அதனால் நான் இந்த டைம் வந்து பார்த்தோன்னா வீட்டிலே வந்து அழகாக வந்து நெய்வேத்தியம்லாம் அழகாக படைச்சி நான் சாமி கும்பிட்டேன். எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. திருப்பாவையெல்லாம் வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து யூடியூப்பில் போட்டு கேட்டுட்டு இருந்தேன். காலையில் எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக இருந்தது. காலைல அழகாக எழுந்து சாமி கும்பிட்டு சாமிக்கு நெய்வேத்தியம்லாம் படைச்சி அந்த எல்லாமே பண்ணதில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருக்குது. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே வீடு ஃபுல்லாக வந்து மனமாக இருக்குது. காலையில் எழுந்த உடனே ஒரு ஃப்ரெஷ் வைப்ரேஷன் வந்து நமக்கு இதுமாரி வந்து கும்பிட்டா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நம்ம மைண்டே. நான் வந்து எல்லாரையும் கும்பிடணும்னு நான் வந்து சொல்லலை. அது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால் நான் கும்பிடுவேன் எப்போவுமே. அது மட்டும் இல்லை, எங்கள் அம்மாங்கெல்லாம் ரொம்ப கும்பிடுவாங்க சின்ன வயசுலேருந்து. நான் திருப்பாவை வந்து கேட்டுக்கிட்டே வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த டைம் வந்து சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோடனே நான் வந்து பால் காய வச்சு டீ போடுறதுக்காக பால்லாம் காய வச்சு டீ போட்டு குடிக்கலான்னு சொல்லிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து நான் பண்ணுறேன்னா பால் காய வைக்கிறேன். பால் வந்து நல்லா காய்ஞ்சிட்டோன்னே எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்கும் ஃபஸ்ட்டு டீ போட மாட்டேன். ஏன்னா அவங்களாம் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க. எனக்கு குழந்தை இருக்கிறதுனால வந்து என்னோடய ஃபஸ்ட்டு குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகணும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு லன்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு தான் நான் வந்து கடன்னு வந்து எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் டீ போட்டு குடிச்சிக்கிட்டு என்னுடைய பையனுக்கு வந்து சுடு தண்ணியும் வந்து பக்கத்துலேயே காய வச்சுடுவேன். காய வச்சிட்டோடனே இது வந்து டீ போடுறதுக்கு தனியாக வந்து பால் எடுத்து ஊற்றி டீ போடுறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு தனியாக டீ போடுவோம், எனக்கு தனியாக டீ போட்டு நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே குடிச்சிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இட்லி சட்னி எல்லாம் செஞ்சேன். நான் சட்னி மட்டும் எப்படி செய்யுதுன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சட்னி வந்து ரொம்பவே சிம்பிளாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக செஞ்சுக்கலாம். 5 மினிட்ஸ் சட்னினே சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 ஸ்பூன் எண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சோடனே உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு கொஞ்சம் 2 ஸ்பூன் போட்டுட்டு 2 வெங்காயம் வந்து இதுமாதிரி பெருசு நறுக்கி வெட்டி போட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூண்டும் போடணும். அந்த பூண்டும் 2 வரமிளகாய். ரொம்பவே ஈஸி. டக்குன்னு நம்ம வந்து இப்போ வந்து நம்ம எங்கன்னா வெளியில் போனால் டக்குன்னு இனிமேல் சட்னி செஞ்சிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவே பெரிய 2 தக்காளி வந்து இதை போட்டு நல்லா வதக்கி முடிச்சுட்டு நமக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா புளி போட்டுக்கலாம். நாங்கள் வந்து அப்படியே சாப்பிட போகிறதுனால நாங்கள் புளி வந்து மோஸ்ட்லி அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆனால் ஊருக்கு இதெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக இதில் வந்து கொஞ்சம் ஒரு பிஞ்ச் அளவு வந்து புளி போட்டுக்கோங்க. இது நல்லா கலரி விடணும். நல்லா இது வந்து 5 மினிட்ஸ் சட்னி கூட இருக்காது. இது வந்து 3 மினிட்ஸ் சட்னி தான் செய்ய முடியும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கணும். போட்டுட்டு நல்லா வதக்கிட்டு கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா புதினா போடணும். இது வந்து புதினா சட்னி தான். ஈஸியாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். நீங்களும் வந்து கண்டிப்பாக இந்த ரெசிபி எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்றுமே இல்லை, ஒரு 2 ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு உளுத்தப்பருப்பு கடலைப்பருப்பு பூண்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வரமிளகாய் வெங்காயம் தக்காளி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதினா இதை மட்டும் போட்டு நல்லா வதக்கி தேவைக்கேற்ற உப்பு போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த சட்னி ரெடி ஆகும். என்னுடைய பையனுக்கு வந்து நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து இட்லி வச்சுடுவேன். காலையிலே சாப்பிட்றதுக்கு வந்து இட்லி சட்னி கொஞ்சம் சாம்பாரும் வந்து செஞ்சிருந்தேன். ஏன்னா வந்து காலையிலே வந்து சாப்பிட்டு வந்து ஸ்கூலுக்கு போயிடுவான். ஆனால் மதியம் வந்து எனக்கு சிக்கன் பிரியாணி தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சதுனால அவனுக்கு மட்டும் கொஞ்சோண்டு எங்கள் வீட்டில் வந்து சிக்கன் எடுத்துகிட்டு வந்தாங்க. கொஞ்சோண்டு சிக்கன் எடுத்துகிட்டு வந்ததுனால நான் சிக்கன் பிரியாணி வந்து ட்ரை பண்ணேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அரிசி வந்து ஊற வச்சுக்கணும். நமக்கு வந்து எவ்வளவோ அதுக்கேற்ற மாரி ஊற வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் இன்றைக்கி குக்கரில் தான் நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி வந்து ட்ரை பண்ண போனேன். சிக்கன் பிரியாணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ml வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா
எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏலக்காய், 2 பட்டை, 2 லவங்கம், இது எல்லாமே கரெக்டாக 2 போடணும், அதிகமாக போட்டுக்கூடாது. நல்லா வதங்கின உடனே நான் நறுக்கி வச்ச 3 குட்டி குட்டி 3 வெங்காயம் இதுமாரி நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிறேன். அந்த நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கிற வெங்காயத்தை நல்லா எண்ணெயில் போட்டு நல்லா இந்த பக்கோடாவுக்கு வறுப்பாக்க பாருங்கள். அதுமாரி கிறிஸ்பியாக வறுப்பேன். ஏன்னா என்னுடைய பையனுக்கு வந்து நான் பிரியாணியில் வந்து வெங்காயம் வந்து நல்லா வதக்கினா மட்டும்தான் பிடிக்கும். இதுமாரி வந்து அரைக்குறையாக வதக்கினாலாம் அவன் சாப்பிடவே மாட்டான். அது மட்டும் இல்லை, வெங்காயத்தோடைய டேஸ்ட் வந்து பிரியாணியில் வந்து சூப்பராக இருக்கும். ஆனால் நம்ம நல்லா வதக்கணும். 2 கீரின பச்சை மிளகாவும் நான் போட்டுட்டேன். கீரின பச்சை மிளகாய் வந்து பார்த்திங்கன்னா நான் காரம் உங்களுக்கு வந்து அவங்க காரத்துக்கு ஏற்ற மாரி போட்டுக்கோங்க. எனக்கு வந்து காரம் கம்மியாக வேணுன்றதுக்காக நான் 2 தான் போட்டிருக்கேன். ஆனால் வந்து அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதக்கிற கேப்பில் வந்து நான் வந்து பார்த்தோன்னா சிக்கன் நல்லா கழுவி வச்சுட்டேன். அப்புறம் புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் வந்து தேவைக்கேற்ப அலசி வச்சுட்டேன். அப்புறம் அந்த கேப்லேயே வந்து பார்த்திங்கன்னா தக்காளியும் கட் பண்ணி வச்சுட்டேன். நல்லா வெங்காயம் வந்து வதங்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் வதங்குமோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வெங்காயம் வதங்கினோடனே நான் ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தேன் இஞ்சி பூண்டு விழுதை வந்து நான் அந்த வெங்காயம் வதக்கினோடனே நல்லா வந்து அந்த வெங்காயம் எப்படி இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா பக்கோடாக்கு போடுவாங்க பாருங்கள், அதே மாதிரி இருக்கணும். மட்டும் என்னோடய தேவைக்கு ஏற்ற மாரி நான் வந்து இஞ்சி பூண்டு விழுது ஒரு 3 ஸ்பூன் போட்டுட்டேன். 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கணும். அந்த இஞ்சி பூண்டு வாசம் வந்து பார்த்திங்கன்னா போயிடணும். ஏன்னா அந்த இஞ்சி பூண்டு வாசம் வந்து பச்சை வாசமாக இருந்துச்சுன்னா அந்த பிரியாணிக்கு வந்து டேஸ்ட்டே கொடுக்காது. பிரியாணி நல்லா இருக்கணும்னா அந்த இஞ்சி பூண்டு விதக்கு வந்து நம்ம நல்லா வதக்கணும். இஞ்சி பூண்டு வந்து நல்லா வதக்கினோடனே நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளி தான் வச்சுருக்கேன். ஏன்னா அதிகமாக தக்காளி போட்டாலும் புளிக்கும். அதனால் 2 தக்காளி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி எடுக்கிறேன். இதுமாரி கட் பண்ணால் தான் அந்த தக்காளி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பையன் வந்து ரொம்ப குட்டி பையன் இல்லையா, அதனால் வந்து பெருசாக கட் பண்ண அவனுக்கு பிடிக்காது. அது மட்டும் இல்லை, அந்த தக்காளி வந்து அப்படியே இருந்துச்சுன்னா அவன் மோஸ்ட்லி சாப்பிட மாட்டான். இதுமாரி குட்டி குட்டியாக கட் பண்ணி நல்லா எடுத்துட்டு அந்த ஃப்ளேவர் வந்து வேறு தான். அந்த பிரியாணிக்கு ஒரு ஃப்ளேவர் வந்து வேறு தான். அதனால் நான் வந்து இதுமாரி குட்டி குட்டியாக அழகாக கட் பண்ணி வந்து நல்லா இங்கே பாருங்கள் எண்ணெய் வந்து மேலே பிரிஞ்சு வர மாதிரி நல்லா வதக்கிடுவேன். வதக்கிட்டு வந்து கொத்தமல்லியும் புதினாவும் வந்து போடுவேன். போட்டு வந்து ஒரு 2 மினிட்ஸ் வதக்கினா போதும், சூப்பராக ஆகிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது 2 மினிட்ஸ் தான் வதக்கணும், ரொம்ப அதிகமாக வதக்கக்கூடாது. ஏன்னா அது ஆல்ரெடி வெந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா சக்தி மிளகாய் தூள் யூஸ் பண்ணிக்கிருக்கேன். ஏன்னா சக்தி மிளகாய் தூள் தான் ரொம்ப காரமாக இருக்கும். சக்தி மிளகாய் தூள் தான் ரொம்ப வாசமாக இருக்கணுன்றதுக்காக நான் சக்தி மிளகாய் தூள் போட்டிருக்கேன். சக்தி மிளகாய்த்தூள் தான் நம்ம காரத்துக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கணும். அந்த மிளகாய்த்தூள் வந்து வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்பின்னு வந்து நான் வந்து தயிர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா மிளகாய்த்தூள் ரொம்ப காரமாக இருக்கும் இல்லையா, அந்த காரமாக இருக்கிறதுக்கு அந்த காரத்தை தணிக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் வந்து தயிர் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். தயிர் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. தயிர் ஆட் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சுருந்தேன் நமக்கு தேவைக்கேற்ப சிக்கன் வந்து நான் அதில் வந்து இந்த குக்கரில் வந்து போட்டுக்கிறேன். குக்கரில் போட்டுட்டு நல்லா வந்து கலக்கி விடணும். நல்லா கலக்கி விடும்போது அந்த ஏற்கனவே இருக்கிற அந்த கிரேவியோடைய அந்த இங்கே பாருங்க நான் எவ்வளோ சூப்பராக கலக்கி வச்சுருக்கிறேன். ஏன்னா அந்த கிரேவியோடைய காரம், புளிப்பு, இது எல்லாமே தக்காளியில் இருக்கிற புளிப்பு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கறியில் வந்து நல்லா ஊறும். நம்ம வந்து எத்தனை டம்ளர் வந்து அரிசி எடுத்துருக்கோமோ அதுக்கு பாதி அளவு வந்து தண்ணீர் ஊற்றணும். அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக இருக்கும், பலன்னு இருக்கும் பிரியாணி. டேஸ்ட்டாகவும் இருக்கும், நமக்கு பிடிச்ச மாதிரியும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா. நம்ம எத்தனை டம்ளர் வந்து எடுத்துருக்கணுமோ அதில் அந்த டம்ளரில் அளந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கேற்ற மாரி நம்ம வந்து தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணிக்கிட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்கணும். நல்லா வந்து அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும். ஏன்னா அதில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா சூப்பராக கொதிக்கணும். அந்த தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரே ஸ்பூன் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கணும். சால்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கணும். ஆனால் எனக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து போதும். நல்லா இப்போ வந்து நல்லா கொதிக்கும். நல்லா பபிள்ஸ் வர மாரி கொதிச்சிட்ட பிறகு நம்ம என்ன வந்து பண்ணணும் வந்து பார்த்திங்கன்னா அரிசி போடணும். இன்னும் வந்து கொதிக்கல. இதை
பாருங்கள், இதுமாரி நல்லா பபுள்ஸ் வர மாரி கொதிச்சிட்ட பிறகு நம்ம நல்லா தண்ணி நல்லா வடிகட்டிட்ட பிறகு அந்த தண்ணியை வந்து ஆட் பண்ணி போடணும். நான் வந்து எங்கள் வீட்லேயே வந்து அறுவடை பண்ண சீரக சம்பா அரிசி தான் நான் போட்டிருக்கேன். அதில் வந்து செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணி, ரொம்பவே சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டிலே பாலிஷ் பண்ணாத ரைஸ் இது, அதில் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிடும்போது அதுக்கு உண்டான சூப்பரான ருசியில் டேஸ்ட்டாக இருக்கும். நான் என்ன பண்ணுறேன், தண்ணி எல்லாமே ஊற்றிட்டு நம்ம உப்பு எல்லாமே ஆட் பண்ணிட்டு கடைசியாக வந்து மூடி வைக்க போகிறேன். மூடுறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா புதினா இலை போட்டு மூடி வச்சுருவேன். மூடி வச்சிட்டோடனே கொஞ்சம் நேரம் வந்து 15 மினிட்ஸ் திறக்கவே கூடாது. 15 மினிட்ஸ் கழித்து வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா இதேமாரி பல்லன்னு சூப்பரான பிரியாணி நமக்கு ரெடியாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒட்டவே ஒட்டாது, அப்படியே சூப்பராக இருக்கும். நம்ம இந்த பிரியாணிக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா 2 டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெய்யும் லெமனும் விற்று இறக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பேபி வந்து ஃபுட் வந்து தயார் பண்ணிகிட்ருக்கேன். நான் சொன்ன பாருங்கள், ஆல்ரெடி வீட்டில் வந்து அறுவடை செஞ்சு சீரக சம்பா கொஞ்சம் போட்டுக்கிட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் வந்து பருப்பு போட்டுட்டு உருளைக்கிழங்கு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கேரட், இது மாதிரி ஆஃப் உருளைக்கிழங்கு ஆஃப் கேரட் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு இதில் வந்து போட்டுட்டு இந்த பாருங்கள் ஒரே ஒரு கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா அதான் அந்த பருப்பு போடணும். பருப்பு போடணும். சில தமிழில் வந்து பாசி பருப்பும் வந்து போடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு பாசி பருப்பும் வந்து இந்த டைம் போடாது. நான் பருப்பு போட்டுட்டு கேரட் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 காரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மிளகு ஆட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சீரக சம்பா ரைஸ் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து பருப்பு, அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு, அப்புறம் கேரட், கொஞ்சோண்டு மிளகு போட்டு கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா வேக வச்சுப்பேன். வேக வச்சு பிறகு நான் என்ன பண்ணிப்பேன், தனியாக வந்து ஒரு 3 விசில் வர மாதிரி வேக வச்சுப்பேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் மிக்சியில் நல்லா மெசிய வச்சுட்டு நான் பாப்பாவுக்கு ஊட்டிடுவேன். இது வந்து என்னுடைய பையனுக்கான வந்து லன்ச் பாக்ஸ் வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா உப்புக்கல்லையும் வந்து பிஸ்கெட்டும் கொடுத்துருந்தேன். ஏன்னா அவன் தான் எனக்கு வந்து பிஸ்கெட்டு உப்புக்கல்லை வேணும்னு அடம்பிடிச்சான். ஆனாலும் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். சிக்கன் பிரியாணி வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவன் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணி அப்படியே தான் சாப்பிடுவான், தயிர்லாம் வச்சு சாப்பிட மாட்டான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினில் நான் வந்து துணி வந்து துவைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2 மூடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து லிக்விட் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூடி வந்து பார்த்திங்கன்னா வந்து டெட்டால் ஆட் பண்ணிக்கிறேன். டெட்டால் வந்து கண்டிப்பாக போடணும். நெக்ஸ்ட்டு வந்து 2 மூடி வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்ட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நான் இதுமாரி தான் ஆட் பண்ணி போட்டுப்பேன். ஆட் பண்ணிவிட்டு வந்து மிஷின் க்ளோஸ் பண்ணிவிட்ட பிறகு வந்து சுவிட்ச் ஆன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏற்ற மாரி வந்து ஸ்பீட் வேணுமா, ஹை மோட் வேணுமா, இல்லைன்னா வந்து அது நிறைய ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ப்ளஸ் வந்து நமக்கு எவ்வளோ லிட்டர்ஸில் வந்து நம்ம தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து இந்த மிஷினில் இருக்குது. நம்ம வந்து 41 லிட்டர்ஸ் 33 லிட்டர்ஸ்லேயே நமக்கு போதுமா, இல்லை 24 லிட்டர்ஸில் வேணுமான்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் இதில். இல்லைன்னா வந்து சீக்கிரமாக வந்து துணி துவைக்கணுமா, இல்லைன்னா ஸ்மார்ட்டாக துவைக்கணுமா, இல்லைன்னா பிழிஞ்சு மட்டும் ஊற்றினா போதுமா, இதில் எல்லா ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நம்ம வந்து சைல்ட் லாக்கும் இருக்குது. நம்ம சில்ட்ரன் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா சில டைமில் வந்து மிஷினை வந்து எதனா பண்ணி விட்ருவாங்க. அதனால் வந்து சில்ட்ரன் வந்து லாக் பண்ணிவிட்டும் இது வந்து ஆன் பண்ணிக்கலாம். இது மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நான் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷினில் துணி போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மேலெல்லாம் காய வச்சுட்ட பிறகு நான் வந்து பார்த்திங்கன்னா ரிலாக்ஸாக என்னுடைய மார்னிங் சாப்பாடை வந்து நான் சாப்பிட்டேன். இதுமாதிரி நீங்கள் எல்லாருமே வந்து ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாமே வந்து நீங்கள் காலையிலேருந்து மார்னிங் ரொட்டீன் எப்படி இருக்கும்னு நீங்கள் வந்து எனக்கு கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். நான் இதெல்லா வேலையும் முடிச்சிட்ட பிறகு வந்து சாப்பிடுவேன். சாப்பிட்டோன்னே எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மதியத்தில் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி வேலைகள்லாம் செய்வேன். துணி காஞ்சிச்சுன்னா கொண்டுட்டு வந்து வைக்கிறது எல்லாமே பண்ணுவேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்